Hello my dear students, I welcome you all for my channel Science with Yelil. இன்னைக்கு நம்ம வீடியோல boric acid பத்தி தான் பார்க்க போறோம். இந்த boric acid ஓட ஃபார்முலா H3BO3 or BOH thrice இப்படியும் மென்ஷன் பண்ணலாம். இந்த boric acid நம்ம போராக்ஸ்ல இருந்தும் கோல்மனைட்ல இருந்தும் ப்ரிப்பேர் பண்ண போறோம். So first preparation from போராக்ஸ்ல இருந்து போரிக் ஆசிட ப்ரிப்பேர் பண்ண போறோம். நமக்கு நல்லா தெரியும் போராக்ஸோட ஃபார்முலா Na2B4O7. இதுதான் போராக்ஸ். இந்த போராக்ஸை சல்ஃபியூரிக் ஆசிடோட போடுறோம். சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்முலா will be H2SO4. நமக்கு நல்லா தெரியும். Then water plus H2O. ஸோ போராக்ஸ் எடுத்து சல்ஃபியூரிக் ஆசிடோட போட்டு H2ஓட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ அப்படி ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாரை ப்ரிப்பேர் பண்ணுறோம்? போரிக் ஆசிடை. ஸோ போரிக் ஆசிட் ஃபார்முலா என்னது? H3BO3. அது கண்டிப்பாக கிடைக்கும். ப்ளஸ் சைடு ப்ராடக்டாக யார் வரா அப்படின்னா, நீங்கள் ரியாக்டண்ட்டை வச்சு தான் நம்ம ப்ராடக்ட் எழுதுகிறோம். சரிங்களா? போரிக் ஆசிட் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக ஒரு போரிக் ஆசிட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரியாக்டண்ட்டில் ஹைட்ரஜன், போரான், ஆக்சிஜன், சல்ஃபர் இது தாங்க இருக்குது. ஸோ போரிக் ஆசிடில் ஹைட்ரஜன், போரான், ஆக்சிஜன்லாம் நம்ம எழுதியாச்சு. யார் மீது உள்ள ஆள்? இந்த சோடியமும் சல்ஃபேட்டும். பரவாயில்ல, போரான் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. அதான் போரிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ சோடியமும் சல்ஃபேட்டும் தான் இருக்குது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? சோடியம் சல்ஃபேட். ஃபார்முலா Na2SO4. சரிங்களா? அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். இன்னொரு விதமாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம இப்போ நமக்கு எப்பயுமே தெரியும் இது ப்ளஸ் அப்படின்னா இதில் உள்ளது மீதி மைனஸ். அது மாதிரி இங்கே H ப்ளஸ்ஸாக வரும், SO4 2 மைனஸாக வரும். மாதிரி வாட்டரில் பார்த்தீங்கன்னா H ப்ளஸ் OH மைனஸ் இப்படி பிரியும். ஸோ நம்ம எப்பயுமே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் தான் சேரும் அப்படின்றத வச்சோம். அந்த கான்செப்ட் மூலமாகவும் நம்ம ப்ராடக்டை ஈஸியாக சொல்லிடலாம். பட் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, போராக்ஸ் எடுத்து சல்ஃபியூரிக் ஆசிட் வாட்டரோட போடும்போது நமக்கு போரிக் ஆசிட் கிடைக்கிது. இப்படித்தான் முதல் வேர்ட்ஸில் படிக்கணும். போரிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று போராக்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். போராக்ஸ் ஃபார்முலா தெரியும், Na2B4O7. இது சல்ஃபியூரிக் ஆசிடோட போட்டு வாட்டரோட போடும்போது போரிக் ஆசிடை கொடுத்துரும். ஸோ H3BO3 கண்டிப்பாக வரும். எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது யார்? சோடியமும் சல்ஃபேட்டும் சேர்ந்தா சோடியம் சல்ஃபேட் அப்படின்னு படித்து வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போது இவங்க யார்? பேர் நம்ம கீழே எழுதணும் எல்லாத்துக்குமே. ஸோ திஸ் இஸ் போராக்ஸ். இது சல்ஃபியூரிக் ஆசிட் வாட்டர் நமக்கு தெரியும். தென் H3BO3 is nothing but boric acid. Then this is sodium sulfate. Sodium sulfate. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரியாக்டன்ட் சைடில் சோடியம் 2 இருக்குது, ப்ராடக்ட் சைட்லேயும் சோடியம் 2 இருக்குது, பேலன்ஸ்டு. வாட் அபவுட் போரான்? போரான் ரியாக்டன்ட் சைடில் 4 இருக்குது, பட் ப்ராடக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கேயும் 4 போட்டுடணும். ஓகேங்களா? போட்டாச்சு. போரான் பேலன்ஸ் ஆகிடுச்சு. வாட் அபவுட் ஹைட்ரஜன்? ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 2, இங்கே ஒரு 2. அப்போ ரியாக்டன்ட் சைடில் 4 இருக்குது. ப்ராடக்ட் சைட்லையும் ஹைட்ரஜன் எத்தனை இருக்குதுன்னு பார்ப்போம். 4 3s 12 இருக்குது. அப்போ 12 அப்படின்னா எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? 4 3s இங்கே 12, இங்கே 2 + 2 4 தான் இருக்குது. அப்போ சப்போஸ் இப்போ நம்ம இங்கே 5 போட்டோம்னா 5 2s 10, 10 + 2 12. ஸோ ரியாக்டன் சைட்லேயும் ப்ராடக்ட் சைட்லேயும் சேம் ஆகிடும். சல்ஃபேட் 1 தான் இருக்குது, SO4. அதே மாதிரி இங்கேயும் 1 தான் இருக்குது. நம்ம இந்த 5 இங்கே போட்டோம்னா சல்ஃபேட்டும் மாறும். அப்போ இதையும் மாற்றுறோம், இங்கே சல்ஃபேட்டை மாற்றினோம்னா சோடியம் மாறும். ஸோ அதனால தான் ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் மாலிக்யூலில் நம்ம சேர்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ போராக்ஸ் சல்ஃபியூரிக் ஆசிடோடையும் வாட்டரோடையும் சேரும்போது போரிக் ஆசிடையும் சோடியம் சல்ஃபேட்டையும் கொடுக்குது.
இப்படி வேர்டிங்ஸில் படிச்சுட்டு அப்புறமா நீங்கள் எழுதுங்க ஃபார்முலாவை, ஈஸியாக எழுதிடலாம். பேலன்சிங் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கம்மிங் டு நெக்ஸ்ட்டு வந்து கோல்மனைட்டில் இருந்து. ஸோ கோல்மனைட்டில் இருந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? கோல்மனைட்டோட ஃபார்முலா என்னது? ஃப்ரம் கோல்மனைட். ஸோ கோல்மனைட்டில் இருந்து யாரை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? போரிக் ஆசிட். ஸோ கோல்மனைட் ஃபார்முலா நமக்கு தெரியும், தட் இஸ் Ca2B6O11. இதுதான் கோல்மனைட்டோட ஃபார்முலா, Ca2B6O11. ஸோ இதை வாட்டர் கூடயும் சல்ஃபர் டை ஆக்சைடு தட் இஸ் SO2 கூடயும் சேர்க்கணும். ஸோ கோல்மனைட்டோட எடுத்து வாட்டர் சல்ஃபர் டை ஆக்சைடையும் சேர்த்துட்டு நம்ம யாரை ப்ரிப்பேர் பண்ணுறோம்? போரிக் ஆசிட். அப்போ அவனை முதல் எழுதிட வேண்டியதுதான், H3BO3 எழுதிருங்க. மீதி என்ன சைடு ப்ராடக்ட் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் சைடு ப்ராடக்டில் இருக்கலாம் அப்படின்னா கால்சியம், ஹைட்ரஜன், தென் சல்ஃபைட்டு. ஓகே, ஸோ இவங்களாம் தான் சேர போகிறாங்க. அப்போ சைடு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா கால்சியம் Ca, பை H, சல்ஃபேட்னா SO4, சல்ஃபைட்னா SO3 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது மாதிரி இப்போ கால்சியத்தோட வேலன்சி 2னால இதுக்கு 2 போடணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் வந்து கால்சியம் பை சல்ஃபைட்டு. ஸோ இதுதான் பை ப்ராடக்டாக வருது. நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் இஸ் கால்சியம் பை சல்ஃபைட்டு. ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மெயின் ப்ராடக்ட் நமக்கு தெரியும் போரிக் ஆசிட். கோல்மனைட்டு வாட்டர் கூடயும் சல்ஃபர் டை ஆக்சைடையும் போடும்போது போரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். சைடு ப்ராடக்டில் யாரெல்லாம் சேருவா? கால்சியம், ஹைட்ரஜன், சல்ஃபைட்டு, ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ போட்டுட்டு கால்சியத்தோட வேலன்சி 2னால நம்ம 2 போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ப்ரிப்பரேஷன். பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் தான். ஒன்று போரிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃப்ரம் கோல்மனைட்டில் இருந்தது, இன்னொன்று போராக்ஸில் இருந்து. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? இங்கே கால்சியம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, பட் இங்கே கால்சியம் 1 தான் இருக்குது. அப்போ இங்கே ஒரு 2 போட்டுருவோம். அப்போ கால்சியம் பேலன்ஸ் பண்ணியாச்சு. வாட் அபவுட் போரான்? இங்கே 6 இருக்குது, பட் இங்கே 1 தான் இருக்குது. அப்போது இங்கே 6 போட்டுருவோம். போரான் பேலன்ஸ் ஆயிடுச்சு. தென் வாட் அபவுட் ஹைட்ரஜன்? ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 2 தான் இருக்குது, பட் இங்கே 6 3s are 18 இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2, இங்கே ஒரு 2 இருக்குது ஹைட்ரஜன். 2 2s இந்த 2வும் வரும் இந்த ஹைட்ரஜனுக்கு. அப்போ 2 2s are ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அப்போ இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 6 3s are 18, 18 + 4 22 இருக்குது. பட் ரியாக்டன்ட் சைடில் 2 தான் இருக்குது. அப்போ 22 வரணும்னா 11 போட்டுற வேண்டியதான். 11 2s are 22. ஓகேங்களா? வாட் அபவுட் ஆக்சிஜன் கேட்டிங்கன்னா ஆக்சிஜன் பேலன்ஸ்டாக தான் இருக்கும். அப்போ அவ்வளோதான், ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இன்னும் ஒரே ஒரு விஷயம், சல்ஃபரை பேலன்ஸ் பண்ணணும். சல்ஃபர் பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் சைடில் இங்கே 1 தான் இருக்குது, பட் ப்ராடக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் வந்து இங்கே இந்த 2 இருக்குது, இந்த 2வும் இதுக்கு இருக்குது இந்த சல்ஃபருக்கு. அப்போ 2 2s are 4 சல்ஃபர் இருக்குது. அப்போது ரியாக்டன்ட் சைடில் என்ன செஞ்சிடணும்? நம்ம 4 போட்டு பேலன்ஸ் பண்ணிட வேண்டியதான். அப்போ எல்லாமே பேலன்ஸ் பண்ணியாச்சு. ஆக்சிஜன் கண்டிப்பாக பேலன்ஸ்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான், 2 ப்ரிப்பரேஷன் தான். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா போரிக் ஆசிடுக்கும். போரிக் ஆசிடோட ப்ரிப்பரேஷன் 2 மெத்தட் தான். ஒன்று போராக்ஸ்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இன்னொன்று கோல்மனைட்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நீங்கள் படிக்கும்போது 2 மெத்தட் தான்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். மெயின் ப்ராடக்ட் போரிக் ஆசிட் தான். சைடு ப்ராடக்ட் அங்கே சோடியம் சல்ஃபேட் போராக்ஸில், தென் கோல்மனைட்டில் பார்த்தீங்கன்னா கால்சியம் பை சல்ஃபைட் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு எழுதிட வேண்டியதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. நம்ம முதல் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா போரிக் ஆசிடை ஃபஸ்ட்டு வாட்டரோட ரியாக்ட் பண்ணுவாங்க. மெயினாக இந்த போரிக் ஆசிட் வந்து மோனோபேசிக் ஆசிட், வீக் மோனோபேசிக் ஆசிட்னு சொல்கிறாங்க. போரிக் ஆசிடை வீக் மோனோபேசிக் ஆசிட், வீக் பேசிக் தான், பட் என்ன பேசிக்னா மோனோபேசிக், வீக் மோனோபேசிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம்.
ஏன் அப்படி சொல்கிறோம்? நமக்கு தெரியும் ஆசிட்னால என்ன டொனேட் பண்ணணும்? H+ கொடுக்கணும். அப்போ போரிக் ஆசிட் ஃபார்முலா என்னது நமக்கு தெரியும், H3BO3. இதுதான் போரிக் ஆசிட் ஃபார்முலா. அப்போ இந்த போரிக் ஆசிட் வந்துட்டு H+ கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்புறம் எப்படி நம்ம இதை மோனோபேசிக் ஆசிட்னு சொன்னோம் அப்படின்னா, இந்த போரிக் ஆசிட் நான் இன்னொரு விதமாக எழுதலான்னு சொன்னேன். தட் இஸ் BOH thrice இப்படியும் எழுதலான்னு சொன்னேன். இதுவும் அப்படிதான் H3BO3 தான். இது என்ன பண்ணுனா வாட்டரோட சேர்க்கும் போது H2ஓட சேர்க்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, இங்கே H2O நம்ம எப்படி எழுதலாம், HOHன்னு எழுதலாம். இந்த OH இருக்கு பார்த்தீங்களா, இதை வாங்கிக்கிட்டுதான் OH வாங்கிட்டு H+ அயான்ஸை சொல்யூஷனில் கொடுக்குது. ஸோ இப்படி சொல்யூஷனில் H+ கொடுக்கறதுனால இதுக்கு என்ன நேச்சர் வந்தது, அசிட்டிக் நேச்சர் கிடைச்சிருது. ஸோ இப்படித்தான் இதோட அசிட்டிக் நேச்சரை அது வெளிப்படுத்துது. H+ டொனேட் பண்ணுறதுக்கு பதிலாக யாரை வாங்கிக்கிடுது, OH- அயான்ஸை வாங்கிக்கிட்டு அந்த சொல்யூஷன்லேருந்து H+ அயான்ஸை கொடுக்குது. அது கொடுக்கல, போரிக் ஆசிட் கொடுக்கல, அது சொல்யூஷனில் உள்ள H+ அயான்ஸை கொடுக்குது. அது யாரை வாங்கிக்கிடுது, OH- வாங்கி சொல்யூஷனில் H+ அயான்ஸை கொடுக்கறதுனால, ஒரே ஒரு H+ கொடுக்கறதுனால இதுக்கு என்ன பேசிக் ஆசிட், மோனோபேசிக் ஆசிட்னு பேர். சரிங்களா? இப்போ ரியாக்ஷன் பார்ப்போம். ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், போரிக் ஆசிட் எப்படி எழுதிக்கலாம், நம்ம H3BO3 எழுதாமல் BOH thrice. இது வந்து போரிக் ஆசிட் தான். இதை எடுத்து வாட்டர் மாலிகுலோட போடணும். எத்தனை வாட்டர் மாலிகுல்னா, ஆக்சுவலாக 2 வாட்டர் மாலிகுல் வேணும். ஏன்னு சொல்கிறேன். ஸோ 2 வாட்டர் மாலிகுல்ஸோட போட்டுட்டோம் அப்படின்னா இது ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். சரி, டபுள் ஹெட் ஆரோ போடணும். போட்டாச்சு. நான் என்ன சொன்னேன், இந்த வாட்டரை எப்படி பிரித்து எழுதிக்கலாம், HOHன்னு பிரிச்சுக்கலாம். இந்த OH இந்த போரிக் ஆசிட் வாங்கிக்கிறோம். OH ஆக்சுவலாக எப்படி இருக்கும், மைனஸாக இருக்கும், H+ இருக்கும். அப்போ சொல்யூஷனில் H+ அயான்ஸை கொடுக்குது, அதுகிட்ட இருந்து H+ அயான்ஸை கொடுக்கல. ஓகேங்களா? அது யாரை வாங்கிக்குது, ஹைட்ராக்சில் அயானை வாங்கிக்குது. சரியா? ஸோ வாங்கினா என்ன ஆகும், ஏற்கனவே போரான் OH thrice இருக்குது, இப்போ ஒரு OH- அயானை வாங்குறதுனால மொத்த OH எத்தனை டைம்ஸ் ஆயிரும், 4 டைம்ஸ் ஆயிரும். மைனஸை தான் வாங்குறதுனால இது மொத்தமும் மைனஸ் ஆயிடுச்சு. மீதி பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் மாலிகுல்ல ஒரு வாட்டர் மாலிகுல் அப்படியே தான் இருக்கும், ஒன்று தான் அப்படி பிரியுது. இன்னொரு வாட்டர் மாலிகுல் அப்படியே தான் இருக்குது, H2Oவாவே. அப்போ இந்த H2Oவும் இந்த H+ம் சேர்ந்து எப்படி ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னா H3O+, தட் இஸ் H3O+ மாறிடும். அதுக்காக தான் இந்த H+ வாங்கிக்கிறதுக்காக தான் நம்ம 2 வாட்டர் மாலிகுலாக எடுக்கிறோம். சரிங்களா? அப்போது இது H+ கொடுக்காது, அது யாரை வாங்கிடுது, OH- வாங்கிட்டு சொல்யூஷனில் இருந்து H+, ஒரே ஒரு H+ கொடுக்கறதுனால, அசிட்டிக் நேச்சராக மாறுறதுனால இதை என்ன சொல்கிறாங்க, மோனோபேசிக் ஆசிட் நேச்சர் உள்ளது இந்த போரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது சோடியம் ஹைட்ராக்சைடோட எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா என்னது, NaOH. சரி, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடோட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம போரிக் ஆசிட் 2 விதத்தில் ரியாக்ட் ஆக போகுது. சரிங்களா? ஸோ 2 விதமாக ரியாக்ட் ஆக போகுது, நல்லா கவனிக்கணும் நீங்கள். ஸோ போரிக் ஆசிடை H3BO3 நம்ம எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ரெண்டுமே 1 mole ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOHோட ரியாக்ட் பண்ணும்போது நம்ம நார்மலாக ஒரு மோல் ரியாக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் கிவ் சோடியம் மெட்டாபோரேட். சோடியம் மெட்டாபோரேட் ஃபார்முலா என்னது, NaBO2. சோடியம் மெட்டாபோரேட்டை கொடுக்குது ப்ளஸ் H2O வாட்டரை கொடுக்குது. நார்மலாக ஒரு மோல் ரியாக்ட் பண்ணும்போது சப்போஸ் 4 moles ரியாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோமே, சப்போஸ் அதிகமாக போரிக் ஆசிட் சோடியம் ஹைட்ராக்சைடோட எக்ஸஸ் அமௌண்ட்டாக 2 பேருமே ரியாக்ட் ஆனால் சோடியம் மெட்டாபோரேட்டை கொடுக்கல, போராக்ஸ் தட் இஸ் சோடியம் டெட்ராபோரேட்டை கொடுக்குது. சோடியம் டெட்ராபோரேட் ஃபார்முலா என்னது, Na2B4O7 இதை கொடுக்குது ப்ளஸ் H2O. ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிக்கிறீங்க, ரெண்டுமே போரிக் ஆசிட் தான். ஸோ போரிக் ஆசிட் தான் ரெண்டுமே.
அதே மாதிரி ரெண்டு பேருமே இங்கே சோடியம் ஹைட்ராக்சைடு தான். சோடியம் ஹைட்ராக்சைடு தான். ஸோ ரியாக்ட் பண்ணும்போது போரிக் ஆசிட் ஒரு நேரம் சோடியம் மெட்டாபோரேட்டை கொடுக்குது, ஒரு நேரம் சோடியம் டெட்ராபோரேட் தட் இஸ் போராக்ஸை கொடுக்குது. பேரெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் கால்ட் அஸ் சோடியம் மெட்டாபோரேட். மெட்டாபோரேட். திஸ் இஸ் போராக்ஸ் ஆர் சோடியம் டெட்ராபோரேட். சரிங்களா? சோடியம் டெட்ராபோரேட்டை கொடுக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்களேன். சோடியம் ஒன்று இருக்குது, ஒன்று இருக்குது, ஓகே. வாட் அபவுட் போரான் ஒன்று இருக்குது, ஒன்று இருக்குது, ஓகே. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 3 + 1 4 இருக்குது, பட் இங்கே 2 தான் இருக்குது. அப்போ 4 ஆக்கணும்னா இங்கே ஒரு 2 போட்டுற வேண்டியதான். அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ்டு. ஓகேங்களா? ஆக்சிஜன் ஆல்ரெடி பேலன்ஸ்டாக தான் இருக்கும், வேறு யாரையும் பேலன்ஸ் பண்ணணும் தேவையில்லை. இது 1 மோல் தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு 2 விதமான ப்ராடக்டை கொடுக்குது, பட் பேலன்சிங் மாறும் அக்கார்டிங் டு த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இங்கே போரான் ரியாக்டன் சைடில் 4 இருக்குது, ஆனால் ப்ராடக்ட் சைடில் 4 இருக்குது, பட் ரியாக்டன் சைடில் 1 தான் இருக்குது. அப்போ இதையும் நம்ம 4 ஆக்கிடணும். அப்போ தான் போரான் ரியாக்டன் சைட்லேயும் 4 இருக்கும், ப்ராடக்ட் சைட்லேயும் 4 இருக்கும். சரி, வாட் அபவுட் சோடியம்? சோடியம் ப்ராடக்ட் சைடில் 2 இருக்குது, பட் ரியாக்டன் சைடில் 1 தான் இருக்குது. அப்போ இதையும் 2 ஆக்கணும். ஸோ இதையும் 2ன்னு போட்டு பேலன்ஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கம்மிங் டு ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 4 3s are 12 இங்கே. நெக்ஸ்ட் இங்கே ஒரு 14 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, பட் இங்கே எத்தனை இருக்குது? 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ இதை 14 ஆக்கணும்னா 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 7 2s are 14. ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். அப்போது சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷன் 2 விதமான ப்ராடக்டை கொடுக்குது. ஒன்று சோடியம் மெட்டாபோரேட், இன்னொன்று சோடியம் டெட்ராபோரேட்டு. ஸோ நம்ம எழுதிட்டு அப்புறம் தனித்தனியாக ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? சைடு ப்ராடக்ட் வாட்டர் மட்டும்தான். ஓகே, அவ்வளோதான் ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் ஆக்ஷன் ஆஃப் ஹீட். ஹீட்டோட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். வெரி இம்பார்ட்டன்ட். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டு. ஸோ இந்த ஹீட்டோட ஆக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷன். நிறைய தடவை எக்ஸாமில் ரிப்பீட் ஆகிருக்குது. ஸோ தரவாக படிச்சுக்கணும். இதில் நம்ம பார்த்தோம்னா போரிக் ஆசிடை ஹீட் பண்ணுறது 3 ஸ்டெப்பில் நடக்கும். 3 ஸ்டெப் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம போரிக் ஆசிடை H3BO3 பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கெல்வினில் ஹீட் பண்ணுவோம்னா 373 கெல்வினில் ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணும்போது அந்த போரிக் ஆசிட் வந்து என்னவா மாறும்னா HbO2 தட் இஸ் மெட்டாபோரிக் ஆசிடாக மாறும். வாட் இஸ் திஸ்? மெட்டாபோரிக் ஆசிடாக மாறும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 373 கெல்வினில் போரிக் ஆசிடை ஹீட் பண்ணும்போது மெட்டாபோரிக் ஆசிடை கொடுக்கும். அடுத்து இந்த மெட்டாபோரிக் ஆசிடை மறுபடியும் என்ன செய்யணும்னா 413 கெல்வினுக்கு ஹீட் பண்ணோம்னா we get டெட்ராபோரிக் ஆசிட் H2B4O7 டெட்ராபோரிக் ஆசிடை கொடுக்கும். மறுபடியும் இவனை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது ரெட் ஹாட் கண்டிஷனில் ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது போரிக் அன்ஹைட்ரைடு or it may be called as boron trioxide. boron trioxide form ஆகும். formula will be B2O3. ஓகேங்களா? ஸோ 3 ஸ்டெப் ப்ராசஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். போரிக் ஆசிட் எடுத்து 373 கெல்வினில் ஹீட் பண்ணிங்கன்னா we get metaboric acid. Metaboric acid formula ஆனது HbO2. Again this metaboric acid 413 கெல்வினில் ஹீட் பண்ணோம்னா we get tetraboric acid. Formula will be H2B4O7. மறுபடியும் ரெட் ஹாட் கண்டிஷனில் ஹீட் பண்ணோம்னா we get boric anhydride or boron trioxide. That is formula will be B2O3. இதுதான் கிடைக்குது.
பார்த்து ஞாபகம் வச்சுக்கணும், ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், பேர் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ரியாக்ஷன் எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு போரிக் ஆசிட் தட் இஸ் H3BO3 எடுத்து எவ்வளோ கெல்வினுக்கு நம்ம ஹீட் பண்ணுறோம்? 373 கெல்வினில் ஹீட் பண்ணோம்னா we get metaboric acid HbO2 அது கிடைக்குது. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணும்போது வாட்டர் மாலிகுல் வெளில போகும், H2O வெளியே போகும். ரைட்டா? ரைட். இந்த ஈக்குவேஷன் இப்போ பார்க்கும்போது பேலன்ஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு விஷயம் இருக்குது இதில். நெக்ஸ்ட் இது மெட்டாபோரிக் ஆசிட் எடுத்துக்கிடுவோம். மெட்டாபோரிக் ஆசிட் ஃபார்முலா வில் பி HbO2. ஸோ இதை எடுத்து நம்ம 413 கெல்வினுக்கு ஹீட் பண்ணோம்னா we get tetraboric acid that is H2B4O7 plus வாட்டர் மாலிகுல் வெளில வரும்னு சொல்லிட்டு H2O எல்லாத்துலேயுமே வாட்டர் மாலிகுல் வெளில வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்களேன். பேலன்ஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இங்கே போரான் 4 இருக்குது, பட் இங்கே போரான் 1 தான் இருக்குது. அப்போ இங்கே 4 போட்டுறணும். சரிங்களா? ஹைட்ரஜன் இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, 4 இருக்குது, 4 பேலன்ஸ்டு. வாட் அபவுட் ஆக்சிஜன்? 4 2s are 6 இருக்குது. இங்கே பார்த்தோம்னா 4 2s are 8, 4 2s are 8 இருக்குது. அப்போ இங்கேயும் 7 7 + 1 8, 4 2s are 8, இங்கே 7 7 + 1 8 இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போது ஈக்குவேஷன் இப்போ பேலன்ஸ்டாக இருக்குது. இங்கேருந்து தான் நம்ம எடுத்தோம். இந்த மெட்டாபோரிக் ஆசிட் இங்கேருந்து தான் வந்துச்சு. திடீர்னு இங்கே மட்டும் 4 ஆகக்கூடாது. அப்போ அங்கேயும் 4 இருக்கணும் அப்படின்றதுக்காக முன்னாடி இங்கே ஒரு 4 போட்டால் இங்கேயும் 4 போடணும். இந்த வாட்டர் மாலிகுல்லே ஒரு 4 போடணும். அப்போ தான் அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ அங்கே 4 இருக்கணுன்றதுக்காக எல்லாத்துலேயும் 4 போட்டு பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ பார்த்துக்கணும் 4 2s are 8. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு இதுக்கு டெட்ராபோரிக் ஆசிடாக மாறிடுச்சு. மறுபடியும் இந்த டெட்ராபோரிக் ஆசிட் எடுப்போம். டெட்ராபோரிக் ஆசிட் இஸ் நத்திங் பட் H2B4O7. இதை எடுத்தோம்னா எவ்வளோ ரெட் ஹாட் கண்டிஷனில் நம்ம ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும்? நமக்கு போரிக் அன்ஹைட்ரேட் ஆர் போரான் ட்ரை ஆக்சைடு தட் இஸ் B2O3 ப்ளஸ் எல்லாத்துலேயுமே சைடு ப்ராடக்ட் H2O தான் வரும். போட்டாச்சு. தென் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுவோம். போரான் ரியாக்டன்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, ப்ராடக்ட் சைடில் 2 தான் இருக்குது. இதை 4 ஆக்கணும்னா 2 2s are 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கமிங் டு ஹைட்ரஜன் இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, பேலன்ஸ்டு. ஆக்சிஜன் கண்டிப்பாக பேலன்ஸ்டாக தான் இருக்கும். இங்கே 7 இருக்குது, 3 2s are 6, 6 + 1 7. ஸோ அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ்டு. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆக்ஷன் ஆஃப் ஹீட். ஸோ இந்த கொஸ்டின் ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தரவாக படிச்சுக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் படிக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம அந்த கண்டிஷன் என்ன, ஒவ்வொரு கண்டிஷனில் யார் ப்ராடக்ட்டு, மெட்டாபோரிக் ஆசிட் எப்போ வரும், டெட்ராபோரிக் ஆசிட் எப்போ வரும், போரிக் அன்ஹைட்ரேட், கிளாசி போரிக் அன்ஹைட்ரேட்னு சொல்லியிருப்பாங்க, கண்ணாடி போல, இல்லாட்டி போரான் ட்ரை ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்பப்போ என்னென்ன ப்ராடக்ட் எந்த கண்டிஷனில் வருது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சைடு ப்ராடக்ட் வாட்டர் மட்டும்தான். ஸோ ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டில் போரிக் ஆசிட் ஃபஸ்ட்டு மெட்டாபோரிக் ஆசிடாக மாறுது. தென் மெட்டாபோரிக் ஆசிட் டெட்ராபோரிக் ஆசிடாக மாறுது. டெட்ராபோரிக் ஆசிட் போரிக் அன்ஹைட்ரேட் ஆர் போரான் ட்ரைஆக்சைடாக மாறுது. எல்லாத்துலேயுமே சைடு ப்ராடக்ட் வாட்டர் தான். அப்புறம் இந்த கண்டிஷன் இப்படின்னு படித்து முதல் வேர்ட்ஸில் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்புறம் ஈக்குவேஷன் எழுதுங்க. தென் இட் வில் பி எப்போயுமே உங்கள் மைண்டில் இருக்கும் ப்ராப்பராக. ஓகேங்களா? ஸோ இன்னும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இப்போ பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த போராக்ஸோட ப்ரிப்பரேஷன் 2 மெத்தடு, போரிக் ஆசிடோட ப்ரிப்பரேஷன் 2 மெத்தடு. ஒன்று போராக்ஸ்லேருந்து, இன்னொன்று கோல்மனைட்லேருந்து. நெக்ஸ்ட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸில் 3 ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீக் மோனோபேசிக் ஆசிட், இந்த போரிக் ஆசிட் கேட்பாங்க. இது 1 வேர்டில் கூட இருக்குது இது ரிலேட்டடாக. தென் ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு, அந்த ரியாக்ஷன் 2 விதமான ப்ராடக்ட் கொடுக்கும், ஞாபகம் வச்சுக்கணும். தென் ஆக்ஷன் ஆஃப் ஹீட் 3 விதமான ப்ராடக்ட் வரும், சைடு ப்ராடக்ட் வாட்டர் மட்டும்தான். ஸோ இதை தரவாக எழுதி பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுசாக இருக்கிற ஃபார்முலாஸை ரிப்பீட்டடாக எழுதி பாருங்கள், சொல்லி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேங்களா? ரைட். இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.